வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு அளவு கஸ்டமர் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா, நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ரெட்டையாக ஃபோல்டு பண்ணி இப்படி வந்து நம்ம கரெக்டான அளவில் வச்சு கரெக்டாக எடுக்க சொல்லுவேன். அந்த பொண்ணு இப்படி வச்சு எடுக்கும்போது ஒரு அளவு வருது, நம்ம இந்த மாதிரி மடக்கி போட்டு எடுக்கும்போது ஒரு வித்தியாசமாக அளவு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வராது, எப்பயுமே ஒரே அளவு தான் வரும். நான் உங்களுக்கு அதை எப்படி கரெக்டாக எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ரொம்ப அகழிச்சு இப்படி போட்டுறக்கூடாது. கரெக்டாக இந்த அளவுக்கு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 20 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 20 இன்ச்சு இருக்குது. அப்போ 20, அதே முன்பகுதியை வந்து அந்த 20லேருந்து அப்படியே பாதி அந்த 20 இந்த முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த அக்குள் பகுதியில் வச்சுட்டு இந்த இதை கரெக்டாக நம்ம இந்த இங்கே கொக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் அளவு எடுக்கணும். எடுக்கும்போது 29.5 வருது. அந்த 29.5 அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வந்து கொக்கி வச்சுருக்கிறதுல வைக்கணும், இங்கே வந்து முன்னாடியே வைக்கணும், ஸ்டார்டிங்கே வைக்கணும். ஓகேங்களா? அந்த 29.5 அப்படியே வச்சுட்டு எடுக்கும்போது லைட்டாக வந்து இழுத்துக்கலாம். நம்ம 39 வருது. அப்போ 39னா உங்களுக்கு 9.75 ஒரு புள்ளி வரும். ஓகேங்களா? 9.75 ஒரு புள்ளி வரும். அப்போ நம்ம பிரிக்கும்போது 4ஆல் வகுக்கும்போது 9.75 ஒரு புள்ளி வரும். அதே நான் இப்படி வச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது இப்படி வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு கிராஸாக வரும்போது 10.5 இன்ச்சு வரும். அதே நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக 10.5 இன்ச்சு வச்சு நம்ம அளக்கும்போது உங்களுக்கு 10 இன்ச்சு தான் வரும். அப்போ ஒரு புள்ளி தான் கூட வருது, ரொம்பலாம் கூட வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும். இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது இந்த கிராஸ் அப்படி வச்சு எடுக்கும்போது 10.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? ஒரு புள்ளி மட்டும்தான் கூட வரும். அந்த மாதிரி தான் அளவு எடுத்துக்கணும். இந்த கொக்கி பகுதி மட்டும் நான் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. 9.5 வருது. இந்த பாருங்க, 9.5 இருக்குது. அப்போ நம்ம இங்கிட்டு உள்ளே வந்து நம்ம இது பண்ணி வச்சு அடிச்சிருப்போம் இல்லையா, அப்போ 10 இன்ச்சு. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் அளவு எடுத்துக்கணும் நம்ம பேக்கும் பின்பாட்டு எல்லாமே. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து அளவு எடுக்கிறது வந்து ஸ்லீவில் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது, இந்த மாதிரி வச்சு அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அளவு ப்ளவுஸை காட்டிலும் கூட வருது அப்படின்னு சொன்னாவில். அப்போங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு அளவு எடுக்கும்போது 8.5 இன்ச்சு இந்த மாதிரி இப்படி போட்டு நீங்கள் அளவு எடுக்கும்போது ஸ்லீவை வந்து இந்த மாதிரி இப்படி போட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படி அளவு எடுக்கும்போது 8.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அதே இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு அளவு எடுத்தீங்கன்னா 8 இன்ச்சு வரும். அப்போ 1/2 இன்ச்சு நமக்கு கூட வருது. இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்லீவ் இந்த அடிச்சிருக்கிறது இந்த ரவுண்ட் எடுக்கும்போது, அப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டை எடுக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகேங்களா? எடுக்கும்போது தான் அப்போ நம்ம தச்சு முடிக்கும்போது இந்த அளவு நமக்கு கரெக்டாக 8.5 இன்ச்சு வரும். அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த பாருங்கள், திரட்டி விட்டுட்டு இந்த கட்டிங் பகுதி போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே கரெக்டாக டேப்பை வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கே ஷோல்டரில் இந்த கரெக்டாக இந்த கட்டிங் பகுதி கொடுத்தீங்களா, அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சு இந்த பார்க்கும்போது இந்த கரெக்டாக உள்ள 8 இன்ச்சு தான் இருக்குது பாருங்கள். அதே இது நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 8.5 இன்ச்சு வருது. பார்த்துக்கோங்க, 8.5 இன்ச்சு வருது. அதனால் நம்ம எப்பயுமே ஒரு இதில் இருக்க அளவு, இந்த அளவை நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடாது. இந்த அளவு தான் எடுக்கணும். அவங்க கட்டிங் போட்டிருக்க அளவு தான் நம்ம எடுத்து நம்ம கட்டிங் போட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த 8.5 இன்ச்சு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு 2வது டவுட்டு. அப்புறம் இன்னொரு டவுட் வந்து கிராஸ் எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. கிராஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து கிராஸ் இப்படி இழுக்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு இப்படி இழுத்து நீங்கள் கிராஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கீழே இறங்கின மாணிக்கு இருக்கும். அதனால்
அப்படி எடுக்கக்கூடாது. கிராஸை வந்து இப்படி எப்பயுமே இந்த மாதிரி கீழே போட்டுக்கணும். கீழே போட்டுட்டு ஒன்று போல் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த ஷார்ப் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 10.5 இன்ச்சு அப்படியே அந்த ஷார்ப் பாயிண்ட்லேயே வச்சு அப்படியே திருப்பி இங்கே கீழே வைக்கும்போது 13.25 இருக்குது அவங்களுக்கு கிராஸு. அப்போ நம்ம 13.25னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 14.25 வைக்கணும். இதே இது நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 13.5 வருது. அப்போ நம்ம 14.5 இன்ச்சு வைப்போம். அப்போ 1/4 இன்ச்சு கூட வரும், எக்ஸ்பெண்ட் ஆகி வரும். அதனால் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 3 டவுட்டு தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.